இந்த மாதிரி மெத்தேடில் வெஜிடேபிள் குருமா செஞ்சு பாருங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நீங்களும் வீட்டில் செஞ்சிடலாம். குக்கரில் ஆயிலும் நெய்யும் காஞ்சது, சோம்பு, பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரை வணக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போனதும் 2 தக்காளி சேர்த்து ஒரு வணக்கிக்கோங்க. இது கூட பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் சேர்த்து 1 நிமிஷம் வணக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வணக்கிட்டு மிக்சியில் 1/4 மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, 5 முந்திரி சேர்த்து தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி ஊற்றிட்டு 1/4 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, மல்லித்தலை சேர்த்துக்கலாம். பாலும் சர்க்கரையும் சேர்த்தா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான வெஜிடேபிள் குருமா ரெடி. இது சப்பாத்தி, பூரி, தோசைன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணிட்டு சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.